திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ளது பழமை வாய்ந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். எந்த கோயிலிலும் இல்லாத சிறப்பாக ஆண்டவர் உத்தரவு பெட்டி இங்கே வைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு பெட்டியில் பக்தர்கள் கனவில் தோன்றி ஆண்டவர்கள் குறிப்பிடும் பொருளை வைத்து பூஜிக்கப்படும். உலக நிகழ்வை குறிப்பால் உணர்த்துவதற்காக ஆண்டவன் இடும் கட்டளையே இந்த பொருட்கள் வைத்து வழிபடுவதற்கான காரணமாக கூறப்படுகிறது. பக்தர்கள் கனவில் தோன்றும் பொருட்கள் குறித்து குருக்கள்கள் சாமி சன்னதியில் வைத்து குறிகேட்டு சுவாமி உத்தரவு அளிக்கும் பட்சத்தில் அந்த பொருள் கண்ணாடி பேழையில் வைக்கப்படும். அப்படி வைக்கப்பட்ட அந்த பொருள் பல்வேறு வடிவங்களில் ஆக்கமும் அழிவும் நிகழ்த்தியுள்ளதாக பக்தர்களின் ஐதீகம். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதற்கு முன்பு தங்கம், ரூபாய் நோட்டு, ஆற்று மணல், தண்ணீர், உப்பு, ஏற்கலப்பை, துப்பாக்கி, இரும்பு, சங்கிலி உட்பட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கும் பொருளுக்கு ஏற்ப தமிழக அரசியல் நடவடிக்கைகளும் அரங்கேறி வருவதால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் அனைவராலும் உற்று நோக்கப்படுகிறது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் பில்வ இலையுடன் 108 ருத்ராட்சம் வைத்து கட்டி ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ருத்ராட்சம் வைத்ததால் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் வரும் என சொல்லப்பட்டது. அதே போலவே அதிமுக பல திருப்பங்களை சந்தித்ததை மக்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றனர். அரிசி வைத்த போது அரிசி விலை கடுமையாக உயர்ந்ததாகவும் தண்ணீர் வைத்த போது சுனாமி வந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவு பெட்டியில் இரும்பு சங்கிலி வைத்ததால் சசிகலா உள்ளிட்டோர் சிறைக்கு சென்றதாகவும் பல்வேறு சம்பவங்களை பக்தர்கள் பொதுமக்களும் அதிர்ச்சியோடு கூறுகின்றனர். கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி வலம்புரி சங்கு வைத்து வழிபட்ட நிலையில் நேற்று ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் உலக உருண்டை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகத்திற்கு பேரழிவு ஏற்படுவதற்கான அபாயம் ஏற்படுமாம். இதனால் உள்நாட்டு சண்டை, அண்டை நாடுகளிடையே போர் மூலம் உலகின் பல பகுதிகளும் அழியும் சூழல் உருவாகும் என்று சிலர் கூறுகின்றனர். எல்லைகளில் இராணுவ வீரர்களின் தலை துண்டிக்கப்பட்ட விவகாரம் பற்றி எறிவதால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலமா என்று சிலர் தங்களது அச்சத்தை வெளிப்படுத்துகின்றனர்.